காரைக்குடி சிஸ்டர்ஸ் விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா புளியோதரையும் அதுக்கு காம்பினேஷனாக கத்திரிக்காய் புளிக்கறியும் தான் பார்க்க போகிறோம். இதுவும் புளியோதரை கத்திரிக்காய் புளிக்கறின்னு சொல்கிறாங்களே, எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. இது ரெண்டும் காம்பினேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு புளியோதரை பண்ணுறதுக்கு ஒரு மசாலா வறுத்து பவுட்ரு பண்ணணும். அதுக்கு நம்ம முதல்ல வறுத்து எடுத்துடலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு சும்மா ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த அளவு போதும். எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் நான் ஒரு 2 ஸ்பூனுக்கு நான் வர மல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுறேன். கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் வறுக்கணும், கருகிடக்கூடாது. லேசாக வறுபடட்டும். இது வறுத்துட்டு இருக்கும்போதே இதில் ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது குட்டி ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு வெந்தயம். இது கொஞ்சம் வறுக்கட்டும். நல்லா செவந்து வந்துருச்சு. இதில் நான் ஒரு 10 காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். இதையும் போட்டுறேன். 10 காஞ்ச மிளகா ஏன் போடுறேன்னா, நான் கொஞ்சம் அளவு ஜாஸ்தி செய்ய போகிறேன், கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதனால தான் 10 மிளகா போட்டிருக்கேன் நான். இதுவும் நல்லா வறுபடட்டும். இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை, சும்மா 2 கொத்து கருவேப்பிலை போட்டுறேன். இதுவும் நல்லா வறுபடட்டும். நல்லா செவந்து வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நான் இதை எடுத்து ஆற வச்சுக்க போகிறேன். இறக்கிடலாம். இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் பவுட்ரு பண்ணணும். இது ஆறுற வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே கத்திரிக்காய் புளிக்கறிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது ஆறட்டும். இதில் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன். ஒரு முருங்கைக்காய், வெங்காயம், 2 தக்காளி, இதில் ஒரு 6-7 பச்சை மிளகா, கொஞ்சம் புளித்தண்ணி, நமக்கு மிளகாத்தூள், இவ்வளோதான் தேவை. இப்போ நான் கத்திரிக்காயை கட் பண்ணிக்கிறேன். நான் இது நம்ம ஊர் சந்தையில் வாங்கின கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய், ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் புளிக்கறிக்கு நம்ம வதக்குறது இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. நான் இந்த மாதிரி கத்திரிக்காயை நறுக்கி வச்சுருக்கேன். இதை இதில் போட்டுக்கிறேன். அப்படியே மிக்ஸ் பண்ணி வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் ஒரு அரை கைப்பிடிக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒரு 2 தக்காளி, அதையும் போட்டுக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். இதையும் போட்டாச்சு. இதில் நான் ஒரு 1.5 ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே மாதிரி புளித்தண்ணி சும்மா ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிடுறேன் நான். இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. அரை டம்ளருக்கு ஊற்றுறேன் நான். போதும். இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு தண்ணி போதும். இது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். என்னடா இப்படி எல்லாம் ஒன்றா போட்டு வைக்கிறாங்களே, நல்லா இருக்குமோன்னு நினைக்காதீங்க. நாங்கள் எங்கள் ஊர் சைடு ஃபுல்லாக இப்படி தான் வைப்போம். இது பருப்பு ரசத்துக்கும் சூப்பராக இருக்கும். புளியோதரை இந்த மாதிரி இதுக்கும் டிஷ்ஷுக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக தான் தாளிக்க போகிறோம். இப்போ நான் இதை வச்சிடுறேன். வச்சுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். வறுத்து வச்சது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம்.
கத்திரிக்காய் நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து இதை தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டு இங்கிட்டு புளியோதரைக்கு தாளிச்சிடலாம். கடாய் நல்லா அடி கனமான பாத்திரமாக வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்ற போகிறேன். ஏன்னா இது நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், எண்ணெய் கொஞ்சம் நிறையா தான் ஊற்றணும். கொஞ்சம் அளவு கூட செய்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிருக்கேன். காயட்டும் நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நான் வந்து 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 3 ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு போடுறேன். இதில் நிலக்கடலை பருப்பு போடலான்னு நினைப்பீங்க. எங்களுக்கு நிலக்கடலை பருப்பு போட்டால் கொஞ்சம் சதன்னு ஒரு மாதிரி இருக்கும், பிடிக்காது. அதனால் நான் கடலைப்பருப்பு மட்டும்தான் போடுவேன். இப்போது இதில் கொஞ்சம் வறுபடட்டும். இதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு ஒரு 6-7 வரமிளகா பிச்சு வச்சுருக்கேன், விதை இல்லாமல் இதையும் போட்டுறேன். ஒரு கொஞ்சமாக வெந்தயம், ஒரு ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், இதுலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள், நான் ஒரு 100 கிராம் புளி எடுத்து கரைச்சி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இதையும் ஊற்றிடுறேன். நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் சாதத்தில் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன், அதனால் இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போடுறேன். நல்லா கொதி வரட்டும். நான் பவுடரையும் பவுட்ரு பண்ணி வச்சுட்டேன். இந்த அளவு பவுட்ரு பண்ணி வைக்கணும் பாருங்கள். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் பவுடர் நம்ம போடணும். அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். நான் மூடி வச்சிடுறேன். நான் நல்லா பச்சை வாசனை போயிருக்கு, இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதில் நம்ம இப்போது பவுட்ரு சேர்த்துடலாம். நான் அந்த பவுடர் எல்லாத்தையுமே சேர்த்துறேன். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. பவுடர் சேர்த்துட்டு வேகமாக கட்டிப்பட்டுரும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கட்டிப்பட்டுரும். கிண்டி விட்டுட்டேன் நான் நல்லா. இப்போ இதை லைட்டாக சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இல்லைன்னா பட்டுன்னு எண்ணெய் தெறிக்கும் மேலையெல்லாம். அதனால் நான் இதை மூடி வச்சுட்டு நம்ம கத்திரிக்காயை பார்க்கலாம். வரட்டும். இதுவும் நல்லா 3/4 பாகத்துக்கு மேலே வெந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணி சுண்டட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூனுக்கு நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக போடுறேன். அந்த புளி காரத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போது லேசாக சுண்டி வரவும் நம்ம இறக்கி வச்சிடலாம். அதவா கெட்டிப்பட்டுரும். நான் இருந்தால் அடி பிடிச்சிரும். இப்போவே தெறிக்கிது போகிறோம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். கத்திரிக்காயும் திறந்து பார்த்துடலாம். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இதையும் நம்ம இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். அப்பா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நான் இறக்கி வச்சிடறேன். இதை ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இதில் அடுத்த வேறு மறந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன்னா கத்திரிக்காய்க்கு ஒரு தாளிப்பு மட்டும். இது லேசாக ஆறட்டும்.
இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். ரொம்ப கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, தெரிக்குது, ஒரு கொத்து கருவேப்பிலை, அவ்வளோதான். ஓகே, நான் இப்போது தேவையான அளவு சாதம் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி லேசாக இது பண்ணி வச்சுருக்கேன். சாதம் கொஞ்சம் பாதி அளவு ஆறிடுச்சு. இதில் நான் இதை ஊற்றுறேன். கலவை ஊற்றிட்டு, சாதம் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும், அதனால தான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் சாதத்தோட. இந்த அளவு மிக்ஸ் பண்ணால் போதும். நம்ம புளியோதரையும் ரெடி ஆயிருச்சு, கத்திரிக்காய் கிரேவியும் ரெடி ஆயிருச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நிஜமாவே சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு அருமையான புளியோதரையும் கத்திரிக்காய் புளிக்கறியும் ரெடி ஆயிருச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.